hello, வணக்கம் and welcome to my YouTube channel The Life of Moni. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமசாமி கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து வருஷம் புரட்டாசி மாசம் 4 சனிக்கிழமை இங்க வந்து பயங்கர ஃபெஸ்டிவலா இருக்கும். நிறைய ஊர்ல இருந்து இங்க வந்து வருவாங்க. ரொம்ப வந்து சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ஏர்லி மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் அவ்வளவு பிஸியா இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட பார்ட்னரு என் கூடவே இருப்பாங்க. பின்னாடி டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. நம்ம வாங்க அப்படியே கடைக்குள்ள போயிடலாம். நாங்க சாமி கும்பிட்டு அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க, பாக்கலாம். இதுக்கு பின்னாடி பாப்பீங்க. எப்படி எடி பண்றேன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு கிரௌட்ல நம்ம வந்து பேசி டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்கப்பா. பேசிட்டே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறோம். அதனால கொஞ்சம் சொதப்பல் ஆகுது. நம்ம அவங்களோட டிஸ்டர்ப் பண்ணுது. சாமி கும்பிட்டுமா அப்ப அடுத்து வந்து கடை வீதிக்குள்ள போயிருக்கிறோம். இந்த மாதிரி இத்தனை லேடிஸ் கூட நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து கடை வீதிக்கு வந்திருக்கிறோம். என்ன கூத்தெல்லாம் நடக்குது வாங்க எல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து ராமசாமி கோவிலுக்கு ஈவினிங் டைமில் வந்து போகிறேன். ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஒரு புதுவித அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே காலையில் போவோம், அந்த வெயிலையே இருப்போம். ஸோ அந்த மாதிரி அட்மாஸ்பியர்லேயே தான் நான் போய் சாமி கும்பிட்டு கடை வீதி சுற்றியும் சுத்தாமையும் வந்து அவசர அவசரமாக வந்து திருப்பி வீட்டுக்கு வந்து அம்மா கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அம்மா வந்து இல்லாமல் அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து தான் நான் வந்து போகிறேன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே என்னை ரொம்ப 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 வச்சுட்டு இருக்கிற ஆள் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான். ரொம்ப வந்து அவங்க பேசுகிறதே அவ்வளோ காமெடியாக இருக்கும். இவங்க என்னோடய பார்ட்னர். ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ட்ரோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எங்க கூட நிறைய பேர் வந்தாங்க. அவங்கெல்லாம் முன்னாடி 10 பேர் போயிட்டாங்க. பின்னாடி நாங்கள்லாம் வந்துட்டு இருந்தோம் ஒரு 4 பேர் மட்டும். ரொம்ப வந்து ஒரு ஒர்க் டென்ஷனாகவும் பர்சனல் பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்து நிறைய மனக்கவலைகள் இப்படியே லைஃப் வந்து ஓடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கோவில் ஃபெஸ்டிவல் வரும்போது நமக்கு தெரிஞ்சவங்க கூட சந்தோஷமாக வந்து போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ணுக்கும் வந்து அதை பார்க்கும்போது குளிர்ச்சியாக இருக்கும், மனசுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு பர்சனலாக அப்படி தான். உங்களுக்கெல்லாம் எப்படி அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்களே இல்லையா, மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டக்குன்னு முன்னாடி வந்து நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். நாங்கள் லைனில் நிற்கல. அதுக்கப்புறம் உள்ளிருந்து வந்து உள்ளே இருக்கிறவங்களும் எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்கனால எங்களுக்கு வந்து பூவும் துளசியும் வந்து கொடுத்தாங்க. அதை எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நானும் வந்து வச்சுட்டு சரி ஓகே இனி வந்து கடைவீதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு வைபோடு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நடந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஆக்சுவலா வந்து இந்த அம்மா இருக்கிறாங்க பாத்தீங்களா, எங்க போனாலும் சரி இந்த ஹேண்ட்பேக் பைத்தியம். இப்ப இந்த ஹேண்ட்பேக் எங்க போனாலும் இது நல்லா இருக்குல்ல, அது நல்லா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப என்னங்கிற அவங்ககிட்ட கேட்கலாம் வாங்க, ஏன் ஹேண்ட்பேக் வந்து பிடிச்சிருக்குன்னு கேட்கலாம். ஹலோ, ஏன் உங்களுக்கு வந்து ஹேண்ட்பேக் பைத்தியமா இருக்கீங்க, கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எனக்கு பிடிக்கும், கலெக்ஷன் நிறைய இருக்கும், நிறைய எடுத்துட்டு போலாம். ஸோ எனக்கு ஹேண்ட்பேக் மட்டும் இல்ல, பர்ஸ் ஸ்லிப்பர் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதனால ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதான். இவங்க தான் எனக்கு வந்து அமௌண்ட் போட்டு வாங்கி கொடுக்க போறாங்க. இல்ல நான் ஒரு வீடியோல பார்த்தேன், எங்க அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஹேண்ட்பேக் வச்சிருக்காங்க, ஆனா அதுக்குள்ள பணம் தான் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பணத்தையெல்லாம் போட்டு பர்ஸா வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தேன். அதே மாதிரி இந்த மேடம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அடுத்து அவங்க வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி இங்க எல்லாம் ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. பாத்துக்கோங்க அதையும். 200 250 but nice, I like this. இவங்களுக்கு வந்து இந்த கிட்ட நிக்கிறா பாருங்க, இதுதான் அவங்களோட புள்ள. அவங்க பையன் வந்து குறும்பு பண்ணுவானாமா, அதனால வீட்டுல விட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா இவதான் குறும்பு, அவன் ரொம்ப சமத்து பையன். ஏன் விட்டு வந்தாங்கன்னு தெரியல. இவ வந்து இது கேட்டா உடனே என்ன சொல்லிட்டாங்க, 2 பேத்துக்கு ஒரே மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொலாவிட்டு இருக்காங்க. மம்மி சுபிக்ஷா, உங்க அம்மா உனக்கு கேக்குறதுல வாங்கி கொடுப்பாங்களா? அம்மாவா இல்லையா? சத்தமா சொல்லிரு. அம்மா. ஆமாவா? வேற என்ன உனக்கு வேணும்? வேணுங்கிறத அள்ளி போடு. ஓகே, அடுத்த கடையில போய் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த கிளிப்ஸு கம்மல் இந்த நெக் பீஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த ஒவ்வொரு நெக் பீஸுமே வெறும் 50 ருபீஸ் தாங்க. ஆனால் விலை சூப்பராக இருந்துச்சு. நான் வாங்க வேலை இல்லை, பார்த்து ரசிச்சு மட்டும் வந்துட்டேன். இது வந்து நவிஷாக்காக வாங்குறேன். இதை கொண்டு போய் நவிஷா முன்னாடி வச்சு நவிஷா காட்டோட என்ன ரியாக்ஷன் பண்ணதுங்கிறத நான் இன்ஸ்டால ஸ்டோரியில போடுறேன். என்னடா இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் வெயில இது வச்சிருப்பாங்க. வேற இடத்துல சைட்ல ஒரு மாதிரி இருக்குடா இது.
ஆட்ட மாட்டேங்குது. இவ்வளவுதானா? என்னடா தம்பி ஏமாத்திராத தங்கச்சி நீ. அதெல்லாம் நல்லா ஆட்டுது தலைய. இது தலையே ஆட்ட மாட்டேங்குது. நல்லா ஆட்டுதானே. கலர் எனக்கு ரெட் கலர் தான் வேணும். இது நாங்கள் தூரிக்கெல்லாம் போகலிங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு வேறு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம். அந்த இடத்துல வந்து ஒரு அம்மனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கணும் வேறு யாரும் இல்லைங்க. அந்த க்ரீன் கலர் சாரி கட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களே தான். சரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாம் வந்து ஐயோ இது வீடியோவா, நாங்கள் ஃபோட்டோ நினச்சி போஸ்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து அங்கே என்ன எதுக்காக நாங்கள் சிரிச்சிட்டு வரோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே பக்கத்தில் அந்த பாட்டி வந்து கண்ணாடியெல்லாம் வச்சுருந்தாங்க. இவங்க பார்த்து கண்ணாடியில் அழகாக இருக்கிறமா அப்படின்னு சொல்லி மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கேட்ட பாட்டி உங்களோட கண்ணாடி பார்த்து இவங்க மேக்கப் பண்ணுறாங்க, ஸோ காசை வாங்கிட்டு விடுங்க அப்படி சொன்னங்காட்டி பாட்டி வந்து பயங்கரமாக வந்து வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க கூட சேர்ந்து எனக்கு அதுக்கு ஒரு சூப்பராக பதிலாக சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக வந்து அப்படியே பார்த்துட்டு என்ன வாங்கலாம்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஒரு கேங்காக போயிட்டு இருந்தோம். அப்படியே உடிச்சு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு கமுக்கமா பாருங்க பேக், என் பேக், அந்த பேக் போட்டு துணி துணிக்கிறாங்க. இத்த சோட்டு பேக்ல எவ்வளவு அழகா எவ்வளவு வைக்கலாம். அழுங்காம போய் அல்வா வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் கோயிலுக்கு வந்தா சாமானம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுக்கு மேடம் என்ன சொல்றாங்க, தோசை சுட்டதானே தோசைகள் வேணும், நாங்க தான் அதை சுடுறதே இல்லையா, அப்புறம் எதுக்கு எங்களுக்கு தோசைகள் அப்படிங்கிறாங்க. வேற என்ன சுடுவீங்க நீங்க உங்க வீட்டுல? சப்பாத்தி எல்லாம் எப்படி டைரக்டா வந்து அடுப்புல ஓட்டி எடுப்பீங்களா? நான் இன்னைக்கு ராமசாமி கோயிலுக்கு வந்தங்காட்டி மௌனம் வருதுங்க. சரி வருங்க, அடுத்த கூத்து எங்க நடக்குதுன்னு பாக்கலாம். இந்த சைடில் இருக்கிற கடை வீதியெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு சரி நம்ம வந்த வழியில் நிறைய கடை இருக்குது, ஸோ அதுலேயே நம்ம பார்த்துட்டே போகலான்னு சொல்லி வரும்போது என்னோட ஸ்கூல்மேட்டு வந்து அங்கே நின்றுட்டு இருந்தா. ஒரே ஹாப்பினஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய பேர் எங்கிட்ட வந்து பேசினாங்க. ஸோ இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அவகிட்ட பேசி முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லோரும் எதை பார்த்துட்டு போகிறோமோ இல்லையோ, இவங்க மட்டும் எங்கெங்கே ஃபுட் ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா வரும்போதுலேருந்து போகும்போது வரைக்கும் அந்த ஃபுட்டை பற்றி மட்டும்தான் பேசினாங்க. வேறு எந்த கடையுமே வந்து அவங்க பார்க்கவும் இல்லை, பெருசாக நினைக்கவும் இல்லை. எனக்கு இந்த மாதிரி வந்து உட்டனில் வந்து கரண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஒரு கரண்டி பார்த்திங்கன்னா தேஞ்சிருக்குது, ஒரு கரண்டி பார்த்திங்கன்னா தடிமனாக இருக்குது, ஒரு கரண்டி குழி இல்லை, இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் எங்களுக்கு. சரி அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா, எனக்கு மைண்ட் செட் ஃபுல்லாமே வந்து எதை வாங்குறதுனே தெரியல. ஸோ கன்ஃபியூஸாக வச்சுட்டு வந்துட்டோம். அவங்க சொன்ன ரேட்டுக்கு எனக்கு அது ஒர்த்தபுளாக தெரியல. ஸோ அங்கேருந்து வந்து கிளம்பிட்டு சரி வேறு ஏதாவது கடை இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து 10 ரூபா கடை இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து போகாமல் இருப்பாங்க இவங்க எல்லாருமே. வாங்க போகலான்னு சொல்லி வந்தாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து மைக்கை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு வந்து பேசிட்டேன். என்ன பேசினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த கத்தியை பார்த்தோன்னே இந்த கத்தி எடுத்து வந்து குத்தி கொலை பண்ணிடலாமா நம்மளை கடுப்பேற்றுறவங்க எல்லாத்தையும் அப்படி சொல்லி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து நான் பேசி சிரிச்சிட்டு இருந்தேன். சரி ஒவ்வொன்றா வந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நமக்கு வந்து என்ன வாங்குறதுன்னு தெரியல. பட் வந்து அந்த இடத்துல பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு ஷாப்பில் வந்து பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் வாங்கியிருந்தேன். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருந்துச்சு. நான் நினச்சேன் இந்த ரேட்டுக்கு வர்றோம் எப்படியோ உடச்சு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். பட் இதை தான் நான் அந்த மைக்கில் சொல்லிட்டு இருந்தேன். யாராச்சும் வந்து இந்த மாதிரி ஷாப்புக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க, ஒர்த்தபிள் தான். ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், நான் எவ்வளோ டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நீங்களும் வந்து போனீங்கன்னா மறக்காமல் வந்து வாங்கிக்கோங்க. இப்ப வந்து நாங்க இந்த சைடு கிளிப் இருக்கலங்க, நீங்க நிறைய இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க, நான் ஒரே மாதிரி இதுதான் நான் குட்டிட்டு இருப்பேன். இப்ப இந்த அம்மனி வந்து இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இத வந்து பாருப்பா, இதை போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால இது இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கலாம். பட்டர்ஃப்ளை ஓகேவா, இது ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரே ஆஸ்லேஷனா இருக்கு எது எடுக்கலாம்னு சொல்லிட்டு. நம்ம ஒன்னு டெஸ்டிங் பண்ணி பார்த்துட்டு ஒன்னு செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா த லைஃப் ஆஃப் மோனி அப்படிங்கிற பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல வந்து எந்த கிளிப் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் ஸ்டோரி போடுவேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
சாப்பிட்ற கடைக்கு போகலான்னு வந்ததுலேருந்து சாமி கும்பிட்டாங்களே இல்லையோ என்ட்ரானதுலேருந்து இதையவே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களுக்காகவே நாங்கள் வந்து சரி வாங்க ஃபஸ்ட்டு இவங்களோட ஆசை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கடைக்கு போனால் இங்கே கொஞ்சம் ஐட்டம் கம்மியாக இருக்குது, வேறு கடைக்கு போகலாம், அங்கே போனால் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை நம்ம இன்னும் நான் நிறையா பார்த்து வச்சுருக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கும் போகாமல் மாற்றி மாற்றி வந்து போயிட்டு வந்தால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் சில்லி இவங்களுக்கு தான் கடைசி பிளேட் இருந்துச்சு. ரொம்ப வந்து வருத்தப்பட்டாங்க, சுட சுட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஏன்னா அவங்க வந்து ஆர்டர் கொடுத்து அவங்க ரெடி ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ நாங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல ஆர்டர் பண்ணவங்களுக்கெல்லாம் கொடுத்ததுனால ஒருத்தவங்களோட பிளேட்லேருந்து போய் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட அலும்புக்கு வந்து அளவே இல்லை. இந்த ஸ்ப்ரிங் ரோல் பொட்டேட்டோ வந்து வாங்கி சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. சரி அதை போய் நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டே ஆகணும், இந்த தடவை நல்லா இருக்குன்னு சொல்லி இவங்களாம் சொன்னதுனால நான் வாங்கினேன். பட் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. சரின்னு சொல்லி நாங்களே சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் வாஷ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கடையில் கேட்டால் ஒரு 2 பேரே வந்து சேர்த்திங்கன்னா ஒரு ஜோடியே வந்து 100 rupees அப்படின்னாங்க. பட் இவங்க வந்து சிங்கிள் பீஸே 100 rupees சொன்னனால என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் வந்து அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நான் வாங்கலாங்கிற அளவுக்கு நான் மைண்ட் செட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் வந்து ஃபைனலாக வந்து அவங்க சொன்ன இந்த 100 rupeesக்கு இவங்க சிங்கிள் பீஸ் தான் கொடுப்பாங்கிறது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சரி போங்கப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசே சத்தியமாக இல்லைங்க, வேணான்னு சொல்லி தான் வச்சுட்டு வந்தேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. பின்னாடி ஒருத்தவங்க வந்து நான் கையில் வச்சுக்கிறத பார்த்து ஏனுங்க இது எவ்வளோங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. அவங்களுக்கு ரேட்டை சொன்னங்காட்டி அவங்க கம்முன்னு போயிட்டாங்க. நான் தான் மனசே இல்லாமல் வாங்கலாமா வேண்டாமா வாங்கலாமா இதையவே மைண்டுக்குள்ளே போட்டு உழப்பிட்டு சரி இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்த ஷாப்புக்கு வந்து போயிட்டோம். அடுத்து என்ன கடைக்கு நாங்கள் போனோன்னு பார்த்தீங்கன்னா மண் பாத்திரமெல்லாம் வச்சுருந்தாங்க, அங்கே தான் நாங்கள் போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் இருந்துச்சு. சின்ன பிள்ளையில வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே போய் தான் நான் உண்டியல் வாங்கிட்டு வருவேன், நான் சேர்த்தி வைப்பேன். கிட்டத்தட்ட 3 உண்டியலாட்ட நான் சேர்த்தி வச்சு உடச்சி அதை அதில் இருக்கிற பணத்தை எடுத்து நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தேன். இது ஒரு பெஸ்ட் மெமரி எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் உண்டியல் வந்து அமௌண்ட்டு சேர்த்து வைக்கிறது இல்லை. சேர்த்து வைக்கிற காசெல்லாம் வந்து அம்மாக்கோ யாரோ ஒருத்தருக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். திடீர்னு வந்து எனக்கு அந்த உண்டியல் வாங்கணும், நான் பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. நான் என்ன சொன்னேன்னா அவங்க எல்லா வெரைட்டிலும் வச்சுருந்தாங்க. 50 rupees 70 rupees 80 rupees 100 150 இதெல்லாமே இருந்துச்சு. கூட இருக்கிறவங்க வந்து பயங்கரமாக வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. சேர்த்து வைக்கிற அளவுக்கு பணம் இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க, சேர்த்து வைக்கிற அளவுக்கு பணமே இல்லைங்க, அப்புறம் எப்படி உண்டியில் நான் சேர்த்து வைப்பீங்கன்னு. அதெல்லாம் உங்களுக்கு உண்டியில் போடுறத விட அதிகமாக அமௌண்ட் வரும், அதனால தான் நீங்கள் உண்டியில் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எங்கள் கூட இருக்கிறவங்க வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. வேறு வழி இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு அதோட ஷேப் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த சரி ஓகே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சரி அல்வாவை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா இதுலேயுமே வந்து டேஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 2 இதில் மட்டும் ரொம்ப நார்மல் ஃப்ளேவர் அப்படிங்கிறனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா இருக்கிற அல்வாவும் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பிஸ்தா ஃப்ளேவர் வந்து நான் டேஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ அதை வாங்கலான்னு சொல்லி பார்த்தா அது ஒரு ஜவ்வு மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு இளநீர் அல்வா வந்து அதாவது தேங்காய் போட்டு பண்ண அல்வா வந்து அவங்களோட கடையில் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. பட் 1/4 கிலோ வந்து 8 rupees சொன்னாங்க. எனக்கு வந்து என்ன அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினதுனால எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. என்ன அப்படின்னா ஏன் நான் சொல்கிறேன்னா அடுத்தடுத்து நாங்கள் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு ஷாப்பில் ஒவ்வொரு ரேட் எனக்கு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க, முன்னாடி விசாரிச்சதுக்கப்புறம் வாங்குங்க. அதுக்கப்புறம் எங்களை மாதிரி வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா நாங்கள் 3 பேர் தான் அதை போய் வாங்கிட்டு இருந்தோம். அந்த 3 பேர்த்தில் 1/4 கிலோ அல்வா அதிக ரேட் கொடுத்து வாங்கின ஒரே ஆள் நான் தான். பட் டேஸ்ட் வைஸ் ஓகே குட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஒரு அம்மனி சொன்னாங்க. அதனால் போனதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே ஒரு கிளாஸ் நம்ம வாங்கலாமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தேன். நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டால் பக்கத்து கடைக்கு போனதுனால என்னை கொஞ்சம் பார்க்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் கடைசியாக வந்து ஓகேன்னு சொன்னாங்க. இந்த எனக்கு மனசில் வந்துட்டேன். நைட்டே வந்து ஆயிடுச்சுங்க. ஆனால் இந்த அம்மனி வந்து இன்னும் இந்த ஹேண்ட்பேக்கை வாங்கிட்டு தீர்வுன்னு ஒரு கடையா போய் வாங்கிட்டு இருப்பாரு. இப்ப வாட்ச் வாங்கி முடிப்பவரா இன்னும் தெரியல. இந்த அம்மி ஒரு வழியா பேக்கா வாங்கிட்டாங்க. பேக்கை பாத்துக்கோங்க.
எந்த ஒரு கோவில் ஃபெஸ்டிவலுக்கு போனாலும் சரி, எனக்கு இந்த மாதிரி பலூன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே ஒரு இது ஆசை எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் நான் எங்கேயுமே வாங்கினதில்லை. அடுத்து ஃபைனலாக வந்து ஒரு அல்வா கடை இருந்துச்சு, அங்கே போயும் டேஸ்ட் பார்த்தா அங்கே அரை கிலோவே 100 ரூபாய்ன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு அல்வா பண்ணியிருப்பாங்க இல்லையா, சரி ஒரு 1/2 kg வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1/2 kg வாங்கிட்டேன். எனக்கு அந்த அல்வா புலம்புறது நாங்கள் 3 பேர் புலம்பி தள்ளிட்டோம். ஐயோ இந்த ரேட்டு போட்டு வாங்கிட்டோமே. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட இதுக்கு லைக் பண்ணிடுங்க. அடுத்து இந்த கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். இங்கே வந்து நான் ரொம்ப சிரித்தேன், ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபன் நடந்தது. ஆக்சுவலா வந்து இப்ப வீடியோட எண்டிங்க்கு நம்ம வந்துட்டோம். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லா இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலா வந்து இந்த மேடம் இந்த கேம் விளையாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க ஆக்சுவலா எய்ம் பண்ணிருக்கோம், பெரிய பெரிய பொருளுக்கு வந்து எய்ம் பண்ணிருக்கோம். ஆனா எந்த பொருள் வரும்னு தெரியல. சோ உங்களுக்கும் ஆர்வமா இருக்கும் நாங்க என்ன வந்து வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போற கேம், பாக்கலாம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேமை வந்து விளையாடுறதுக்கு முன்னாடி நிறைய கூத்து நடந்துச்சுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கால்குலேஷன் பண்ணுறாங்க. இந்த நம்பர் போட்டோம்னா இந்த நம்பர் வரும், அப்போ இந்த நம்பரில் இந்த திங்ஸ் இருக்குது, ஸோ இதை தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு மேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு இவங்க கால்குலேஷன் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு. ஒன்றா இந்த கேஸ் ஸ்டவ் இல்லைன்னா அந்த வாஷிங் மிஷினில் அந்த டிவி தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி போடலாமா இல்லை பால் இப்படி போடலாமா இல்லை உருட்டி விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஃபன் பண்ணிட்டாங்க. நிஜமாக சொல்கிறேன், நான் ரொம்ப நாள் கழித்து வந்து என் மனசு விட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சேன் அப்படின்னா அது இந்த டைமில் தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபன்னாக வந்து போயிட்டு இருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும், அந்த 3வது பாலை போடுறதுக்கு தூக்கி போடலாமா இல்லை வீசி போடலாமா உருட்டி விடலாமா அந்த நம்பரில் போடலாமான்னு சொல்லி பயங்கரம் பண்ணிட்டு இருந்தாங்க. 3 பால் போட்டாங்களா, உடனே என்ன பண்ணாங்க, 3 பால் கால்குலேஷன் பண்ணாங்க. இந்த நம்பர் வந்திருக்குது, அடுத்தது எதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. கடைசியில் வந்து நீ போடவே வேண்டாமா, நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் வந்தான். அப்போ நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு டைம் சொல்லும்போது வந்து அந்த 6க்கு போடுறேன்னு சொல்லும்போது 6க்கு போட்டான். பரவாயில்லையே, அடுத்தடுத்து பெரிய பெரிய நம்பரில் போட்டால் கொஞ்சம் பெரிய கிஃப்ட் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நம்பர் 2க்கு போயிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் பாலும் அதே மாதிரி தான். நான் சொன்னேன் உருட்டி விட்றா, தூக்கி போட வேண்டாம் அவங்க அம்மா மம்மி மாதிரி அப்படின்னு சொன்னங்காட்டி அவனு வந்து உருட்டி தான் போட்டா. பட் நம்ம ஒன்று நினச்சா கடவுள் வேற ஒன்று தான் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த லாஸ்ட் பால் போடையில் ரொம்ப அவனை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாங்க 2 பேரும் சேர்ந்து. இப்படி போடுறா அப்படி போடுறான்னு சொல்லி அந்த லாஸ்ட் பால் போடுறதுக்கே அவ்வளோ நேரம் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா அது 3ல தான் விழுந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட தான் எங்களுக்கு கிஃப்டாக கிடச்சிது. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப சிரிப்பு. எனக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்குமே பயங்கர சிரிப்பு. அந்த கடைக்காரரு எங்கள் எல்லாத்த விட ரொம்ப சிரித்தாங்க. ஏன்னா இவங்க நார்மலாக பேசினாலே நம்ம வந்து வயிறு வலிக்கிற அளவுக்கு ரொம்ப சிரிக்கணும். ஸோ இவங்க பண்ணதில் வந்து அந்த கடைக்காரருக்கு வந்து பொறையே சிரிச்சு. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்க வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டோம், பஸ் ஏறுற ஓரத்துக்கு போயிட்டோம். திருப்பி வந்து ரிட்டர்ன் வந்தோம். எதுக்கு வந்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க இருக்குது பாருங்க இந்த உண்டியல். இது நான் அப்படியே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மனசு கேட்கல, அது கொஞ்சம் ஷேப்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆனா வரும்போதே நான் என்ன நினைச்சிட்டு வந்தேன்னா, இல்ல நம்ம வந்து இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மைண்ட் செட்ல வந்தேன். திருப்பி போகும்போது அது வாங்கலிங்கிறது என்னால ஏத்துக்க முடியல. அதனால ரிட்டர்ன் வந்துட்டு இப்ப நம்ம உண்டியல் வாங்கி போறோம். ஏன்னா ஒரு ஞாபகார்த்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சின்ன வயசுல இருந்து இந்த ஹேபிட், பட் இப்பதான் நம்ம வந்து செய்ய போறோம். 100 அந்த 100 தான் எடுக்கலான்ட்டு நான் போனேன். பட் அதுலேயுமே அந்த சுத்தமாக ஷேப் வந்து சரியில்லை. ஆனால் ஃபஸ்ட்டிலிருந்து சொன்ன மாதிரி அந்த பெரிய உண்டியல் தான் நீங்கள் எடுக்கணும், உங்களுக்கு வர்ற காசுக்கு நீங்கள் அதில் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கர பில்டப் பண்ணாங்க. உண்மையாலுமே அவங்க இஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. வீட்டுக்குள்ளே பணம் வர்றதுக்கு முன்னாடி கேட்டுக்கு வெளியே செலவு செய்கிறதுக்காக வந்து ரெடியாக நிற்கிது, செலவெல்லாம் லைன் கட்டி நிற்கிது. அப்புறம் எப்படிங்க சேர்த்து வைக்க முடியுது? நான் சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கேன். சின்ன பிள்ளைய இருந்து நிறைய பேர் வந்து இந்த 100 ரூபா வச்சுக்கோ 200 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அம்ச்சி அப்பச்சி அத்தை மாமா எல்லாரும் கொடுப்பாங்க, வாங்கி போட்டுக்கலாம். இப்போ பெரிய ஒளியானதுனால அதெல்லாம் இல்லையா. ஸோ நம்மளோட காசை கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் யோசிச்சு இத்தச்சோட்டு உண்டியல் வாங்கினா நான் எத்தனை வருஷம் சேர்த்துவேன்னு வேறு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன, வெளியிருந்து சொல்கிறவங்களுக்கு என்ன, நரம்பில்லாத நாக்கு என்ன வேணாலும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ இந்த செகண்டில் வந்து எனக்கு அத்தனை டைலாக் வந்து மைண்டில் ஓடிட்டு இருக்குது. ஒரு வழியாக அந்த பெரிய உண்டியிலேயே நான் வந்து வாங்கிட்டேங்க. ஸோ உண்டியல் வந்து சேர்த்து வச்சதுக்கப்புறம் அது எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாங்க, ஓகேங்களா?
அடுத்த கடை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த உட்டனில் வந்து கரண்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேயே வந்து கொஞ்சம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரொம்ப ரேட் வந்து டிஃப்ரெண்ட்டுங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தப்பவே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. இவங்க வந்து ஒரு பீஸ் 50 ருபீஸ் சொன்னாங்க. பட் அங்கே வந்து 30 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் வந்து இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. சரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பூன்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே ஒரு ஸ்பூன் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஒன்று தின்னாக இருந்துச்சு, ஒன்று ரொம்ப வந்து நல்லா குழியாக நம்மளுக்கு நல்லா அகலமாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் வந்து பார்த்து பார்த்து வாங்குறதுல தப்பே கிடையாதுங்க. கடைக்காரங்க சங்கடப்படுவாங்க, அவங்க சங்கடப்படுவாங்கன்னா நீங்கள் பார்க்காதீங்க. ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வாங்குங்க. ஒரு வழியாக நாங்கள் வாங்கி முடிச்சிட்டோம். என்னன்னா நாங்க வந்து பஸ் ஏறிட்டோம். லாஸ்டா போறது எனக்கு 4 பேர் மட்டும். ஏன் பஸ் கொடுங்க, சாரி. லாஸ்ட் சீட் வந்து லாஸ்ட் சீட் மட்டும் தான் கிடைச்சது. நாங்க வரும்போது ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ரொம்ப பக்கம்தான். என்ன கேட்டேன்னா நான் கண்டக்டர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நான் போயிட்டு எங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயா அப்படின்னு கேட்டதுக்கு அவருக்கு புரியல. என்ன அப்படின்னாங்க. இல்ல எங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீங்களா இல்ல காசு கீது கொடுக்கணுமா டிக்கெட் அப்படின்னு. எனக்கு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டாரு. ரொம்ப பக்கங்க இருந்தாலும் வந்து 10 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினது நினைச்சா கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா இப்ப நாங்க இறங்க போற ஏறி ஒரு 5 மினிட்ஸ் இருந்தா கூட பரவாயில்ல, ஏறின 2 நிமிஷம் கூட இல்ல நாங்க இங்க இறங்கிடுவோம். அதுக்கு போய் 10 ரூபா கொடுத்து வாங்கினா கட்டுப்படி ஆகாது. இதோட நாங்க வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்து இன்னொரு பஸ் மாதிரி வேற மாறி போகணும். இந்த அம்மா நினைத்தாங்க, இந்த அம்மானாலதான் நாங்க லேட்டு, ரொம்ப லேட்டு. சரி இப்ப நாங்க இறங்கி போறோம். இதோட வீடியோவையும் நாங்க முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம வந்து லைஃப் ஆஃப் மோனி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை சொல்லுங்க. பை பை.